கமல் சாரோட நிறைய படங்கள் வந்து காலம் தாண்டி அந்த அந்த வேலையை பாராட்டுவாங்க. குணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஹிட் ஆச்சு. 32 வருஷம் கழிச்சு குணா ஹிட் ஆயிருக்கு. இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் 2K கிட்ஸ் இந்த படத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கும் 35 வயது ஆகும். அவர்களும் ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பாங்க. அவங்களும் வாழ்க்கையில் நேர்மைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நேர்மை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமே நம்ம வாழ்ந்தாலாம் நினைக்கிறாங்க. நான்லாம் பிக் பாஸ்லேருந்து வெளில வந்து எனக்கு மிகப்பெரிய அழுத்தம் என்னென்னா அப்படியே இருக்கணுங்கிற ஒரு கேள்வியை என்கிட்ட ரொம்ப கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நேர்மையாக இருக்கிறவன் ஜெயிக்கலைன்னா வாழ்க்கை அவ்வளோதாங்கிற ஒரு அடையாளமும் ஒன்று இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாதுங்கிறது தான் இந்த படம் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின விஷயம். ஸோ இந்த சமூகத்துக்கு மீண்டும் அழுத்தமாக ஒரு விஷயத்தை இந்த படம் என்ன சொல்லியிருக்கேன்னா, நேர்மையாக இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவை நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். அதை நம்ம தான் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல சரியாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காதல் மாறாது. எல்லா நேரத்துலையும் காதல் ஒன்று தான். காதல் பண்ணுற மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நேர்மைங்கிறது ஒன்று தான். மனிதன் தான் மாறிக்கிட்டே இருக்கான். அதை பண்ணணுமா வேணாமா, அதை எடுத்துக்கணுமா வேணாமாங்கன்னு. ஸோ அந்த நேர்மையை எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தின ஒரு படமாகவும் நேர்மையாக இருக்கணுங்கிறத உறுதியாக சொன்ன ஒரு படமாகவும் இந்த படம் இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.